நம்ம ஏரியா காட்சியிலும் திமுக ஆட்சிக்கும் எவ்வளவு விலைவாசி உயர் ஏறிருக்குன்னு தான் சொல்ல போறேன். எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குன்னு சரிங்களா? உங்க பேருக்கா? பாஞ்சாலி. உங்க போன் நம்பர் இருக்காக்கா? சொல்லுக்கா. வீட்டுக்கு 2 லிட்டர். அரிசி எவ்வளவு யூஸ் பண்ணி மாசத்துக்கு 25 கிலோ பண்ணுவீங்களா? 25 கிலோ லாஸ்டா பண்ணுவீங்க. எண்ணெய் ஒரு 10 லிட்டர் ஆகும். சக்கரை 4 கிலோ. டிவி பில் எவ்வளவு கட்டுறீங்க? கரண்ட் பில் மாசத்துக்கு 1000 ரூபாய் கட்டுறீங்களா? வீட்டு வரி கட்ட மாட்டோம். தெரியாது. வீட்டு வரி 6 மாசம் போடாது. ஒரு 3000 வரும். உங்களுக்கு மாசத்துக்கு மல்லி சாமானம் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு வரும்? மாசம் செலவு எல்லாமே டோட்டலா ஒரு 10,000 வரும். பத்தாயிரம் மேல வருமா? 15,000 போடுங்க. வீட்டுல பசங்களுக்கு லேப்டாப் தரல இந்த ஆட்சியில. இந்த ஆட்சி தாலி தங்கமும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கரெக்டா? உங்களுக்கு மகளிர் சுய உதவும் ரத்து பண்ணிட்டாங்க. மானியமும் அது இல்ல. இப்ப மாசம் அதை கொடுக்குறீங்க. என்னது அந்த மகளிர் அதெல்லாம் இல்ல. வெறும் காசு. ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க தெரியல. எனக்கு வரலண்ணா. அதான் கேட்டேன். எனக்கு வரல. யாருக்கு வருது? பாருங்க, 2021 நம்ம ஏடிஎம் காய்ச்சி இருக்கும் போது ஒரு லிட்டர் 2 லிட்டர் பால் 88 ரூபாய். 2 லிட்டர் பால். இந்த விடிய திமுக ஆட்சியில உங்களுக்கு ஒரு நாள் 1 லிட்டர் 2026 120 ரூபாய். ஒரு நாளைக்கு 32 ரூபாய். இந்த ஆட்சியில 4 வருஷம் ஏறி இருக்கு. ஏறி இருக்கா? இது 5 வருஷம் எவ்வளவு கட்டிருக்கீங்க நீங்க? ஏறி விலைவாசி 58,400 ரூபாய் கட்டிருக்கீங்க இந்த 5 வருஷத்துல பாலுக்கு மட்டுமே. பாலுக்கு மட்டுமே. இதே மாதிரி அரிசி, சமையல் எண்ணெய், சக்கரை, வீட்டு எல்லாம் ஏறிடுச்சு. இந்த தாலிக்கு தங்கமும் இல்ல, மானியம் இல்ல, எதுவுமே இல்லாம உங்களுக்கு இந்த வருஷம் 5 வருஷத்துல இழப்பீடு நமக்கு 8,79,720 ரூபாய் நம்ம மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த விலை சேர்த்திருக்காங்க. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? அதிமுக ஆட்சி தானே ஓட்டு போட்டா. இந்த ஆட்சியில நம்ம ஐயா நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, மாச குடும்பத்துக்கு 2000 ரூபாய் பொம்பளைங்க, உங்க லேடிஸ்க்கு உங்களுக்கு 2000 ரூபாய் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆண்களுக்கு இலவச பஸ் கொடுத்திருக்காங்க. வீடு கட்டுறாரு. 100 நாள் வேலை திட்டம் வந்து 150 ஆயிடுச்சு. 25,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. வண்டி எடுத்த சப்சிடி. இது இல்லாம வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு வாக்குறுதி நிறைவேற்றணும். நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டே ஆகணும். இந்த விலைவாசி எல்லாமே காட்டுங்க. இவ்வளவு வருஷத்துக்கு இந்த 5 லட்சம் 8 லட்சம் கொள்ளடிச்சா நம்ம எங்க போக முடியும்? 5 வருஷத்துக்கு அவ்வளவுதான். இது மாதிரி தெளிவா எடுத்துட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு இந்த வாக்கு நிறைவேற்றணும். நம்ம ஆளுக்கு ஓட்டு போடுங்க. ரெட்டலைக்கு எடப்பாடியாருக்கு ஜெயிச்சா இந்த வாக்குறுதி ஏற்றி நம்ம விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வாழ்வாதாரத்துல அடிப்படை போயிட்டு இந்த மாதிரி போச்சுன்னா இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு போகணும் இல்லையா? சோ அதுக்காக ரெட்டலைக்காக கொஞ்சம் இருந்து இதெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க. எல்லா வீட்டுல சொல்லுங்க. இதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாள் எடுக்க தெரியாது. 5 வருஷம் டோட்டலா கணக்கு போடதான் தெரியும். இந்த 5 வருஷோட வேல்யூ பாத்தீங்களா? உங்க சாதாரண ஒரு குடும்பத்துக்கு 8 லட்சம் போகுதுன்னா அப்ப எவ்வளவு லட்சம் எடுப்பாங்க விலைவை சேர்த்து? இது பார்த்து சொல்லுங்க. ரெட்டலைக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. இந்த வாக்கு நிறைவேறணும். இதெல்லாம் பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு போகுது நம்ம கிட்ட இருந்து. இவ்வளவு 4 வருஷம் உழைத்திருக்காங்க விலைவாசி. நம்ம ஆட்சி வரணும். எல்லாம் குறையணும். அது உங்க சப்போர்ட் தேவை எங்களுக்கு. யாரு வந்தாலும் ரெட்டலைக்கு தான் போடுவேன். அதுங்கிறவங்கள கம்பல் பண்ணி போட வைக்கணும். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது. அது எங்க எடப்பாடி.